ஸோ அண்ணாமலை இங்கே வந்ததுக்கு அப்புறம் ஸோ நாட்டில் வந்து அரசியல் களம் மாற அரசியல் எப்படி பண்ணணும், வெறும் வந்து நீங்க வந்து வார்த்தை ஜாலங்களாக வந்து வெறும் அதிமுக திமுக எதிராக இருந்தது மாறி இன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா வந்து டிஜிட்டல் மீடியாவா இருக்கட்டும் சொல்லி பிரிண்ட் மீடியா இருக்கட்டும் சரி, அவரோட இன்டர்வியூக்கு வந்து இயங்காத மீடியாக்களே கிடையாது. அந்த கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் அங்கேருந்து வருகிறது. அதற்கு எதிர்கருத்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதற்கும் அவர் எதிர்கருத்து சொல்றாரு. ஸோ மக்கள் அந்த கருத்துக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கருத்துக்களை பார்க்க ஆரம்பிச்சோம் நேரடியாக கேட்போம் அப்படின்றதுக்காக தான் மக்கள் அலாலையா வராங்க. நிதிஷ்குமாருக்கு வந்து இப்ப புரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா அவருக்கு வந்து கண்டிப்பாக யாருக்குமே வந்து ஒரு இந்திய நாட்டுக்கு வந்து நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு இது முனைப்போட தான் வந்து அந்த ஐஎன்டிஏ கூட்டணியை அவர் ஆரம்பிச்சார். நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் மேனிஃபெஸ்டோவோட எல்லாம் ஒன்றிணைந்து இருந்தீங்க. அதுதான் அஜெண்டாவாக இருந்திருக்க வேண்டும். கன்ஸ்ட்ரக்டிவா நாட்டு மக்களுக்கு என்ன கொண்டு போறோம். ஸோ இன்னைக்கு வேலை வாய்ப்பு 7% இருக்கு, 6.5% இருக்கு. நாங்க வந்தா 3% கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு சார், அதிமுகவின் பக்கம் காங்கிரஸ் நகரும்னு சொல்றீங்க. கிட்டத்தட்ட 2024 அந்த மக்களவை தேர்தலுக்கான நாட்கள் வந்து ஒரு 100லிருந்து 120 நாட்களுக்குள்ளதான் இருக்கு. இந்த மாதிரியான ஒரு நேரத்துல 3 முனை போட்டியா 4 முனை போட்டியாங்கிற ஒரு கன்ஃபியூஷன்ஸ் வந்து தொடர்ந்து இருந்துட்டே இருக்கு. இந்த தொகுதி பங்கீடு முடிந்தால் அது எத்தனை முனை போட்டிங்கிறது ஆல்மோஸ்ட் ஒரு மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடும் போல இருக்கு. இந்த ஸ்டேஜஸ்ல தமிழக பாஜகவின் தலைவர் என் மண் என் மக்களுக்கான யாத்திரைய எந்த ஏரியாவெல்லாம் எதிர்கட்சிகளாக அவர்கள் நிர்மாணத்திற்கும் கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த ஏரியாலெல்லாம் அவர் வந்து பயணம் மேற்கொள்றார். அது வந்து உதாரணத்துக்கு வந்து ரிஷிவந்தியமாக இருக்கட்டும், இல்லைன்னா சீர்காழியாக இருக்கட்டும், அந்த பெல்ட் பூரா போறாங்க. நீங்க நம்ம இப்ப பேசிக்கொண்டிருந்த விசிகா எங்கெல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்காங்களோ அந்த பெல்ட், கடலூர், சிதம்பரம், அந்த ஏரியா பூரா அவர் வந்து எண்மண் மக்களுக்கான யாத்திரை போறாரு. நெய்வேலி வரை தொடர்ந்து கும்பலும் கூட்டமும் அலை மோதுகிறது. மக்கள் கிட்ட இந்த கட்சி தலைவர் சின்னம் சேர்ந்துருச்சா, இல்லைன்னா சும்மா வந்து தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களை பார்க்க வரும் கூட்டமாயுது? அண்ணாமலை ஐயா அவர்கள் என்னங்க பெரிய சினிமாவில் நடிச்சு பிரபலமானவரா, இல்லைன்னா பெரிய டென்னிஸ் பிளேயரா, இல்லை கிரிக்கெட் பிளேயரா? சரிங்களா, ஒரு 2 வருடத்துக்கு முன்னாடி அண்ணாமலை யாருன்னு யாருக்குமே தெரியாது. ஸோ அண்ணாமலை இங்க வந்ததுக்கு அப்புறம் ஸோ நாட்டில் வந்து அரசியல் களம் மாற அரசியல் எப்படி பண்ணணும், வெறும் வந்து நீங்க வந்து வார்த்தை ஜாலங்களாக வந்து வெறும் அதிமுக திமுக எதிராக இருந்தது மாறி இன்னைக்கு வந்து கன்ஸ்ட்ரக்டிவா வந்து டிஜிட்டல் மீடியாவா இருக்கட்டும் சொல்லி பிரிண்ட் மீடியா இருக்கட்டும் சரி, அவரோட இன்டர்வியூக்கு வந்து இயங்காத மீடியாக்களே கிடையாது இன்னைக்கு. ஏன் அப்போ வந்து அவங்க வந்து கேள்விகள் கேட்குறாங்க. கேள்விகள் கேட்கும் போது அதற்கு பதில் வரும்போது அந்த பதில் வந்து ஏற்புடையதா இருக்கிறதுனால தான் திருப்பி உங்களுக்கு வந்து மீடியாக்கள் அந்த கேள்விகள் வைக்கப்படுகின்றன. ஸோ இவர் கேள்வி வச்சார் அப்படின்னா, இவங்க வச்சாங்க அப்படின்னா அந்த கேள்விகளுக்கு வந்து சரியான பதில் அங்கேருந்து வருகிறது. அதற்கு எதிர்கருத்து நீங்க சொல்றீங்க அப்படின்னா அதற்கும் அவர் எதிர்கருத்து சொல்றாரு அவர். ஸோ மக்கள் அந்த கருத்துக்களை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த கருத்துக்களை பார்க்க ஆரம்பிச்சோம் நேரடியாக கேட்போம் அப்படின்றதுக்காக தான் மக்கள் அலாலையா வராங்க. எவ்வளோ நிறைய எண்மண் எண் மக்களை பார்த்துருக்கோம். வயசான பாட்டியம்மாலாம் வந்து இருக்கிறாங்க. நீங்க வந்து ஆட்சி மாற்றத்துக்கு நீங்க தான் எங்களை கூட்டிட்டு போகணுன்றாங்க. பாட்டியம்மா முதல் குழந்தை வரை இல்லைங்களா. ஸோ சின்ன குழந்தைலாம் பார்த்துருக்கோம். ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்கள்லாம் வந்து அவர்கிட்ட வந்து ஆட்டோகிராஃப் வாங்குறதும் அந்த இதெல்லாம் நம்ம நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அவர் வந்து எல்லா தொகுதிகளிலும் போறாரு. கிட்டத்தட்ட ஒரு 150 தொகுதிகள் மேலே வந்தாச்சு. இப்போ ஐ திங்க் பை பிப்ரவரி மிடில் வந்து சென்னையில் வந்து அந்த எண்மண் எண் மக்கள் வந்து முடிவடையும் நினைக்கிறேன். அந்த முடிவடையும் தருவாயில் கண்டிப்பாக பிரதம மந்திரி ஐயா அவர்கள் வந்து அந்த இறுதி பயணத்தை வந்து சேர்ந்து பார்க்க நினைக்கிறேன். அந்த பெனல்டிமேட் சொல்லுவாங்க இல்லையா, அந்த பயணம் உச்சகட்டத்தில் அடையும் போது கண்டிப்பாக அதில் வந்து சேர்ந்து ஸோ நாட்டு மக்களுக்கு என்னென்ன பண்ண போற எஸ்பெஷலி தமிழக மக்களுக்கு இது நாள் வரை முன்னாடி ஆண்டு 60 ஆண்டுகளுக்கு முன்னாடியான காங்கிரஸ் 60 ஆண்டுகள் ஆண்டு வந்த காங்கிரஸ் என்னெல்லாம் பண்ண தவறினார்கள், கடைசி 10 வருஷத்துல நம்ம என்னெல்லாம் பண்ணியிருக்கிறோம், இன்னும் என்னெல்லாம் பண்ண போறோம் இல்லைங்களா. பண்ணினதை வந்து பேசி பிரயோஜனம் இல்லை, பண்ணியாச்சு. இனிமே என்ன பண்ண போறோம், மேனிஃபெஸ்டோவில் தமிழ்நாடுக்கு என்ன இருக்க போகுது அப்படின்ற ஒரு தெளிவான பெனல்டிமேட் இது இருக்கு பார்த்தீங்களா, கூட்டம் இருக்கு இல்லையா, அதுல சொல்லும் போது மக்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுல இருந்து கண்டிப்பாக ஒரு மாற்றம் வரும். சார், அழகா இந்த உள்ளூர் அரசியல சொன்னீங்க. தொடர்ந்து நார்தன் சைட்ல வந்து ஐஎன்டிஏ கூட்டணியில நீங்க சொன்ன மாதிரி சதறி போயிருக்குங்கிற மாதிரி பீகார்ல வந்து மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. என்டிஏ கூட்டணியில் திரு நிதிஷ்குமார் அவர்கள் சேர்ந்தது.
இதை தொடர்ந்து பிரசாந்த் கிஷோர் அவர் என்ன ஒரு வார்த்தை சொல்லியிருக்காருன்னா, என்டிஏ மிகப்பெரிய வரலாறு காணாத வெற்றியை பெற போகிறது பீகாரில் அப்படிங்கிற வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு. நாம் பேசிக்கொண்டிருக்கும் சற்று நேரத்திற்கு முன்பாக அந்த வார்த்தையை பதிவு செஞ்சிருக்காரு. இதை ஒரு அரசியல் விமர்சகரா நீங்க எப்படி பாக்குறீங்க? அதான் பீகார்ல 3 கட்சி தான். ஒண்ணு நிதிஷ்குமார் அவர்களினுடையது, மற்றொன்று லாலு பிரசாத் யாதவ் அவர்களுடையது, மற்றொன்று பிஜேபியினுடையது. இவங்க 3 பேர் தான் அங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க, ஆக்டிவா இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது ஏதாவது ஒரு கட்சி மற்ற கட்சியோட இணைந்ததுன்னா அந்த 3வது கட்சிக்கு கண்டிப்பா அடியது. அப்படி இருக்கும்போது எந்த மாதிரி இதை ஒரு அரசியல் விமர்சகர், அரசியலை முன்னெடுத்து சென்றவர், அடுத்த கட்டத்துக்கு கொண்டு சென்றார், இவரே அப்படி சொல்லும் போது அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? இல்ல, நிதிஷ்குமாருக்கு இப்ப புரிஞ்சிடுச்சு. ஆக்சுவலா அவருக்கு கண்டிப்பாக யாருக்குமே ஒரு இந்திய நாட்டுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்ற ஒரு முனைப்போட தான் அந்த ஐஎன்டிஏ கூட்டணியை அவர் ஆரம்பிச்சார். ஸோ ஏதோ ஒரு சுணக்கத்தின் காரணமாக என்டிஏல இருந்து வெளியில வந்தார். அவர் என்டிஏல இருந்து வெளில வந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவருக்கு புரிய ஆரம்பிச்சு இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தினார். கூட்டமைப்பை ஏற்படுத்தினது ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்டா மட்டும் வச்சுட்டு இவரை அவங்க பொருட்படுத்தவே இல்லை. சோனியா காந்தியா இருக்கட்டும், ராகுல் காந்தியா இருக்கட்டும், அவங்கவுங்க அவங்களோட என்னென்ன அஜெண்டா அதுதான் முன்னோக்கி சென்று கொண்டார்கள் எல்லாருமே. ஸோ முதல்ல மட்டும்தான் பிரஸ் மீட் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல குறுக்கிடுவதற்கு மன்னிக்கவும், அஜெண்டா கொடுக்கல அப்படின்னா ஒவ்வொரு கட்சிகளும் தன்னை முன்னிறுத்துவதில் முனைப்பாக இருந்தன அப்படி சொல்லலாமா? நம்ம அஜெண்டான்றது காமன் கோல். நான் சொல்றது காமன் கோல். ஓகே, நீங்க என்ன சொல்றீங்க? எல்லாரும் மோடியை வீழ்த்த வேண்டும், பிஜேபி வீழ்த்த ஒன்றும் கிடையாது. மோடி என்ற தனி மனிதனை வீழ்த்த வேண்டும். அப்படி நீங்க தனி மனிதனை நோக்கி என்னைக்கு நீங்க அரசியல் செய்ய ஆரம்பிக்கிறீங்களோ அன்னைக்கு அவங்களோட வீழ்ச்சி தொடங்க ஆரம்பிச்சு. நீங்க ஒரு கொள்கைக்கு எதிராக, நான் கொள்கைக்கு எதிராக கூட சொல்ல மாட்டேன், நாட்டு மக்களுக்கு என்ன செய்ய போறீங்க நீங்க, அந்த மாதிரியான கன்ஸ்ட்ரக்டிவ் மேனிஃபெஸ்டோவோட எல்லாம் ஒன்றிணைந்து இருந்தீங்க. அதுதான் அஜெண்டாவாக இருந்திருக்க வேண்டும். ஓகே, கன்ஸ்ட்ரக்டிவா நாட்டு மக்களுக்கு என்ன கொண்டு போறோம். ஸோ இன்னைக்கு வேலை வாய்ப்பு 7% இருக்கு, 6.5% இருக்கு, நாங்க 3% கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு 5.5% இன்ஃபிளேஷன் இருக்கு, நாங்க 2% கொண்டு போயிடுவோம். இன்னைக்கு $3.25 trillion எக்கானமியா இருக்கு, நாங்க $5 trillion, இவர் 2027-28 நாங்க 26ல கொண்டு வந்துருவோம் அப்படின்னு சொல்லணும். நீங்க இவர் எதெல்லாம் நல்லது பண்ணுகிறார்களோ அந்த நல்லதை நாங்களும் தொடர்ந்து பண்ணுவோம், விரைவாக பண்ணுவோம் அப்படின்னு சொன்னாதான் மக்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும். இதை விட்டுட்டு ஒரு தனிநபரை நோக்கி, ஒரு தனி சித்தாந்தத்தை எதிர்த்து அது மாதிரிலாம் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா மக்களுக்கு அந்த அஜெண்டா எவ்வளவு நாள் செல்லுபடி ஆகும்? அது அவங்களுக்கே பிடிக்கல. ஏன்னா அவங்களே சொல்லிட்டாங்க முன்னாடியே, எந்தெந்த கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க லீட் பண்ணட்டும் அப்படின்னா, லீட் பண்ற கட்சி தான் நாங்க ஓட்டுல சீட் நிறைய கேட்பாங்க. அது இண்டிகேஷன் முன்னாடியே கொடுத்துட்டாரு. அதாவது எனக்கு தெரிஞ்சு இங்க தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தான் சொன்னார் முதல்ல பிரஸ் மீட்ல, அந்த மீட்டிங் முடிச்சுட்டு மீனம்பாக்கத்தை இறங்கணும்னு என்ன சொன்னார் அப்படின்னா, நாங்க என்ன அக்ரி பண்ணிருக்கோம் அப்படின்னா, எந்தெந்த மாநிலங்கள்ல கூட்டணி கட்சிகள் ஸ்ட்ராங்கா இருக்கோ அவங்க லீட் பண்ணணும் அப்படின்ட்டாங்க. ஸோ லீட் பண்ணணும்னு ஆப்வியஸ்லி அவங்களுக்கு சீட் நிறைய வாங்குவாங்கன்றது அர்த்தம். அது யாருக்குமே அப்ப புரியல. ஏன்னா தமிழகத்தில் அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கிறாங்க. தமிழகத்தில் பாத்தீங்கன்னா இருக்கிற 39 சீட்ல காங்கிரஸ் 10 சீட் தான் கொடுப்பாங்க. ரெண்டாவது கடந்த 2 இதாக சொல்றேன் நான். ஸோ 10 சீட் கொடுத்ததுனால இப்போ அந்த 10லயே அவங்க 9 வின் பண்ணி இருக்கிறாங்க. இப்போ ஆனால் பர்சன்டேஜ் ஓட்டு வாங்கினது 12% மட்டும்தான். ஸோ இப்போ மக்களுக்கு அவங்களுக்கு புரிய ஆரம்பிக்குது. 12% வாங்கியிருக்கு, அவ்வளவுதான் வாங்கியிருக்காங்க, இன்னும் ஓட்டு குறைஞ்சிட்டே வருது, எதற்காக நம்ம அவங்களுக்கு நிறைய சீட்டை கொடுக்கணும், அந்த புரிதல் ஆரம்பிக்குது. இது எல்லாருமே தனிப்பட்ட அரசியல், அவங்க கட்சி நலனுக்காக இந்த ஐஎன்டிஏ கூட்டணி சேர்த்தார்களே தவிர நாட்டு மக்களுக்காக இல்லை. அதனாலதான் ஒவ்வொருத்தரா வெளில போக ஆரம்பிச்சு. ஸோ இது மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடுது. ஸோ நாட்டு மக்களுக்கு யார் நல்லது பண்றாங்கன்ட்டு அந்த திட்டங்கள் 2024 மக்களுக்கு எப்படி சென்றடைந்தது அப்படின்றத அனைத்து பாரதிய ஜனதா காரியகர்த்தாசும் கொண்டு போய் மக்கள்கிட்ட செலுத்துவாங்க. செலுத்தினதுக்கு அப்புறம் 2024 தேர்தல் முடிவுகளை பார்ப்போம். சார் ரொம்ப நன்றி சார். இத்தனை நேரமும் அழகாகவும் தெளிவாகவும் நிறைய விஷயங்களை எங்களுக்காக எடுத்து சொன்னீங்க. மீண்டும் நல்லதொரு சந்திப்பில் சந்திக்கலாம் சார். நன்றி, வணக்கம். வணக்கம்.